உடன் உழைப்பாளர்கள்ன்றது நற்கருணை சபையில உடன் உழைப்பாளர்கள்னா என்னன்னா நல்லா கத்துக்க. இதை இன்னைக்கு நாளைக்கு இன்னைக்கு உருவாக்குறது அல்ல. இதை உருவாக்குறது புனித பீட்டர் ஜூலியன் ஏமார். நற்கருணை சபைக்குன்னு சபை குருக்கள், சபை அருட்சகோதரிகள் இருக்கிறாங்க. நீங்க மூன்றாவது சபை. இந்த அசிசில இருந்தீங்களா, பிரதர் லியோ கூட சுத்தினீங்களா, அந்த மாதிரி இவங்க ஏன் கூட சுத்துறோம் உழைப்பாளர்கள். என்ன புரியுதா? உங்களுடைய மெயின் வேலை இதுல நிறைய ஆண்கள் சேர்ந்தா ரொம்ப நல்லா இருக்கும். ஏன்னா பெண்கள் சேர்ந்தா பெருசா ஒன்றும் பண்ண முடியாது. நீங்க பண்ணக்கூடியது ஜெபம் வேற, இந்த பூசை சிறப்பிக்கிறது வேற, குரு மாணவர்களுக்காக ஜெபிக்கிறது, குரு மாணவர்களுக்காக உதவணும், குரு மாணவர்களை வர வைக்கணும், குரு மாணவர்கள் இந்த சபையில சேர்றதுக்கு ஒத்துழைக்கணும். இது எல்லாம் நற்கருணை உடன் உழைப்பாளர்கள் செய்யணும். இப்படி செய்யணும். நீங்க பெண்களால் முடியாத காரியம் ஒன்றும் கிடையாது. எவ்வளோ ஆட்டி படைக்கிறாங்க வீட்டுக்காரன் பாரு, கை கோத்துனா அமைதியா பாவம் பொம்மை மாதிரி நிற்கிறான் பாரு. ஸோ அந்த மாதிரி நீங்கள் எல்லாரும் இந்த சபைக்குடைய முன்னேற்றத்திற்காகவும் தேவ அழைத்தலுக்காகவும் இருக்கிற மாணவர்கள் குருக்களாக உங்களால் முடிந்த உதவிகளை செய்வதற்காகவும் உடன் உழைப்பாளர்களாக இருக்கிறீர்கள். புரியுதா? அதனால அவருடைய திருவிழாவில் இன்னைக்கு இது கருணாலயத்தினுடைய உடன் உழைப்பாளர்கள், கருணாலய ஜெப குழுவினுடைய உடன் உழைப்பாளர்கள். நீங்கள் என்ன பண்ணணும், எல்லாரும் வர்றதுக்கு முன்னாடி சீக்கிரமாக வந்துட்டு நற்கருணை ஆராதனை கூடத்தில் போயிட்டு இந்த மாதிரி கை கோத்து பரிந்துரை ஜெபம் செய்யணும். அப்போ தான் அன்றைக்கி நம்ம ப்ரேயர் மீட்டிங் நல்லா வெற்றிகரமாக போகும். புரியுதா? பரிந்துரை ஜெபம். என்னால் அவ்வளோ பலமாக நிற்க முடியாது. என் பலவீனத்தில் பலம் உங்கள் ஜெபம். புரியுதா? ஒரு சாமியார் என்னதான் முக்கினாலும் பெரிய பிரீச்சராக இருக்க முடியாது, பெரிய ஆவினுடைய வல்லமையோடு ஜெபிக்க முடியாது. அதுக்கு மக்களுடைய ஜெபம் தேவை, உங்களுடைய உபவாசம் தேவை. புரியுதா? ஓகேவா? அதனால ரொம்ப பேசுனா இன்னைக்கு போய் சேர்ந்துருவேன். அதனால உங்க எல்லாருக்காகவும் நான் ஜெபிக்கிறேன். இன்னைக்கு அனைவருக்கும் திருநாள் நல்வாழ்த்துக்கள். ஓகேவா? எல்லாரும் கை கோத்து கொஞ்சம் தூக்கி பிடிங்க, கை கோத்து தூக்கி பிடிங்க, கையை கோத்து தூக்கி பிடிங்க, தூக்கி பிடிச்சிக்கலாம். கண்ணை மூடணும், கண்ணை மூடணும். அப்பா பிதாவே, அன்பான தேவனே, அருமை இரட்சகரே, ஆவியானவரே, இந்த பரிசுத்தமான மாலை பொழுதிலே ராஜா, இந்த நற்கருணை ஆண்டவரை பலப்படுத்துவதற்காக இப்படியான உடன் உழைப்பாளர்களை தேர்ந்தெடுத்ததற்காக நன்றி. இவர்கள் நற்கருணை சபையினுடைய அற்புதமான அங்கத்தினர்களாக இன்றிருந்து செயல்படுவார்கள். அவருடைய ஜெபத்தினாலும் தபத்தினாலும் அவருடைய தர்ம கிருகையினாலும் இந்த சபையை வளர்ப்பேன் என்று உறுதி எடுக்கிற அந்த வேளையில் இதிலே கலந்து கொள்கிற ஒவ்வொரு மக்களையும், ஒவ்வொரு பிள்ளைகளையும், அவருடைய குடும்பங்களையும் மீது ஆசீர்வதிப்பீராக. ஏராளமான பொறுப்புகள் குடும்பத்தில் இருந்தாலும் இந்த சபைக்காக, இந்த நற்கருணை ஆண்டவரை மக்கள் மத்தியிலே மையப்படுத்த வேண்டும் என்பதற்காக, இந்த நற்கருணை ஆண்டவரை உலகறிய செய்ய வேண்டும் என்பதற்காக நாங்களும் இந்த நற்கருணை சபை குருக்களோடு உழைக்கிறோம், ஜெபிக்கிறோம். அவர்களை பணத்தாலும் பலத்தாலும் சுகத்தாலும் ஜெபத்தாலும் எங்களுடைய உபவாசத்தாலும் தாங்குகிறோம் என்று சொல்லி வந்திருக்கிற ஒவ்வொரு பிள்ளைகளையும் ஆசீர்வதி. இவர்கள் செய்ய போகிற எல்லா ஜெபங்களிலும் ஆண்டவரே ஒரு அற்புதம், ஒரு ஆசீர்வாதம், ஒரு பலம் கலந்திருப்பதாக. ஜெபத்தால் இந்த சபையை நீ தாங்குவீராக. இவருடைய ஜெபத்தால் இந்த நற்கருணை பக்தியை தாங்குவீராக. இவருடைய எல்லாருடைய உபவாசத்தாலும் ஜெபத்தாலும் இந்த சபை வளர்வதாக. ஆண்டவரே, இதற்குரிய பெரிய தூண்களாக, ஆவியின் வல்லமையுள்ள அங்கத்தினர்களாக இவர்களை மாற்றும். இன்றோடு முடிந்து விடுகிற காரியம் அல்ல. இவர்கள் அங்கத்தினர்கள் என்றால் சபையினுடைய ஒரு அங்கமாக, ஒரு உறுப்பாக. பவுலடிகளார் சொல்வது போல, நீங்கள் இயேசு கிறிஸ்துவுடைய உடலின் உறுப்புகள் என்பது போல இவர்கள் சபையின் உறுப்புகளாக இருந்து தேவனின் மகிமைக்காக உழைப்பார்களாக. உழைக்கப் போகிற ஒவ்வொருவருக்கும் நீடிய ஆயுளையும் நிறைவான செல்வத்தையும் நல்ல உடல் பலத்தையும் தாரும் ஆண்டவரே. இதிலே உறுப்பினராக இருப்பதனால் அவர்கள் வேண்டி விரும்புகிற சகல காரியங்களும் நடைபெறுவதாக. ஒருபோதும் விலகாத உடைய நற்கருடைய அன்பு இவர்களை சுண்டி இழுப்பதாக. ஜீவனுடைய ரத்தத்தினால் இவர்களை கழுவி எடும், ஜீவனுடைய உடலினாலே இவர்களை சுத்தமாக்கும். அந்த ஜெபத்தாலும் தவத்தாலும் இவர்களை நீர் உடைய உடலாலும் இரத்தத்தாலும் தாங்குகிற ஆண்டவராக இருப்பீராக.
இந்த நற்கருணை பக்தியை மக்கள் மத்தியிலே கொண்டு சென்று இன்னும் தேவனை அறியாத பிள்ளைகளை, நற்கருணை ஆண்டவரை அறியாத பிள்ளைகளை, நற்கருணை ஆண்டவரிடம் வர முடியாத பிள்ளைகளை, எங்களுக்கு யார் இருக்கிறார்கள், யாருமே இல்லையே என்ற தனிமையிலே கண்ணீர் விடுகிறார் அத்தனை மக்களையும் இவர்கள் இந்த சபையிலே கொண்டு வந்து சேர்ப்பார்களாக. உங்களுக்காக ஒரு ஆண்டவன் பிரசன்னமாக இருக்கிறார். உங்களுக்காக ஒரு ஆண்டவன் தன் உயிரை கொடுத்திருக்கிறார். உங்களுக்காக ஒரு ஆண்டவன் 24 மணி நேரம் காத்திருக்கிறார். அவரண்டே வாருங்கள், அவரிடம் ஜெபியுங்கள். கலைமா நீரோடை ஆர்வமாய் தேடுவது போல சகல ஜனங்களும் கர்த்தரை தேடி வர உங்களை தேவன் ஆயத்தமாய் பயன்படுத்துவார்களாக, அங்கத்தினராக பயன்படுத்துகிறார்கள். நீங்கள் ஒவ்வொருவர் இயேசு கிறிஸ்துவுடைய உடலின் உயிர்ப்புகள், இந்த நற்கருணை சபையினுடைய உடல உறுப்புகள் என்பதை மறக்கக்கூடாது. உங்களுடைய ஜபத்தாலும் தவத்தாலும், உங்களுடைய பாடல்களாலும், உங்களுடைய எழுச்சி ஜபங்களாலும், ஆவியின் வல்லமையினாலும் இந்த சபையை நீங்கள் தாங்குவீர்களாக. இந்த சபையினாலே கர்த்தர் உங்களை மேன்மைப்படுத்துவாராக. உங்கள் குடும்பம் இந்த நற்கருணை பக்தியை வளர்ப்பதனால் இன்னும் ஆசீர்வாதத்திற்கு மேல் ஆசீர்வாதமாய் நீங்கள் இருப்பீர்கள். தேவன் கட்டளை இடுகிறார், இந்த நல்ல நாளிலே தேவனுடைய இரத்தத்திற்காக உடையுங்கள், தேவனுடைய உடலுக்காக உடையுங்கள். உனக்காக சிந்தப்பட்ட, உனக்காக அறுக்கப்பட்ட சதை, உனக்காக தெளிக்கப்பட்ட இரத்தம் என்பதை மறந்து போகாது. இந்த இரத்தத்தை ருசிக்க எல்லோருக்கும் வாய்ப்புகளை ஏற்படுத்தி தாருங்கள். எல்லோரும் இயேசுவின் பக்கமாய் வருவார்களாக. பாலை வனத்திலே கஷ்டப்படுகிற ஏராளமான வாழ்க்கை பிரச்சனைகளை துடிக்கிற மக்களை இயேசுவின் நற்கருணை பிரசன்னத்திலே கொண்டு வந்து சேர்க்கிற சகல விதமான கருவிகளாக தேவன் உங்களை பயன்படுத்துவாராக. எல்லாமல்ல இறைவன் தந்தை, மகன், தூய ஆவி உங்கள் ஒவ்வொருவரும் இந்த நற்கருணை புனிதருடைய நாளிலே தன் கரத்தால், வெள்ளத்தால், சுகத்தால், வல்லமையினால், ஆசீர்வாதத்தினாலே உங்களை ஒவ்வொருவரும் தாங்கி வழிநடத்துவாராக. ஆமென். God bless you all. Praise the Lord. Praise the Lord.